அதனால் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஒரு பெருமைமிக்க விழா, இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இனிமேலாக இந்த நொடியில் இருந்தாவது காமராஜ் யாருன்னு தேடி படிங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்குது. இங்கே கூட நம்ம கல்லூரி நிர்வாகத்திலிருந்து கூட அந்த புத்தகங்களை கல்லூரி நூலகத்தில் வைக்கலாம். அதோடு நம்முடைய இன முன்னோர்களின் வரலாறை சிறு சிறு முக்கிய செய்திகளை தொகுத்து கொடுக்கலாம். அது சம்பந்தமாக மாணவர்களே பட்டிமன்றம் எப்படி இந்த பச்சை பிள்ளை இப்படி பேசுனா அது மாதிரி பேச வச்சு நம்முடைய பிள்ளைகளை தர்க்க அறிவை, தடையின்றி பேசுகிற ஆற்றலை அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு வளர்த்து எடுக்கணும். அப்படிலாம் நாங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஐயா ராஜாராம் மாதிரி நம்ம சிறைத்துறை அதிகாரி மாதிரியான ஆட்கள் எப்படி வந்திருக்க முடியும்? எனக்கெல்லாம் என்ன யாரும் இப்படி பேசணுங்க சொல்லி கொடுத்தாங்களே? ஒன்றும் இல்லை, ஒரு வெறி தான். அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், இந்த நாடு உங்களுடையது, என்னுடையதும் கூடத்தான். எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையது. உங்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த சான்றோர்களாக, அறிஞர்களாக, ஒழுக்கத்தில், நேர்மையில், உண்மையில் சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். அதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவனை உங்களுக்கு இந்த பெருவிழாவின் மூலமாக எடுத்து எல்லோரும் பேசியிருக்கிறோம். அதை அறிந்து தெளிந்து என் அன்பு பிள்ளைகள் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும். இங்கே பல போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நீண்ட புகழோடு தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கட்டும் நம்முடைய பெருந்தலைவரின் புகழ். இந்த நிகழ்வு சிறப்பாக நிகழ உழைத்த எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உங்கள் இவ்வளவு நேரம் பசியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். ஏன்னால் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு வியப்படுங்கிறான். நம்ம தாத்தன் தான் செவிக்கும் உணவளித்து வயிற்றுக்கும் ஈந்து படிக்க வச்சோம் அவன்தான். அதனால் நீங்கள் இந்த அரிய வாய்ப்பை தந்த கல்லூரியின் நிர்வாகத்திற்கும், அமைதியாக இன்னுரை கேட்ட என் உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். புரட்சி வெல்லட்டும். நன்றி, வணக்கம். உங்களுடைய பாடலுக்கு, அதாவது திரைப்படத்தில் வந்த பாடலை எல்லோரும் மறந்து இருக்கும். ஒரு சில பாடல்களை மட்டும் ஒரு கோரிக்கையாக, வேண்டுகோளாக ரசிகர்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். சூரியவம்சத்தில் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு இருக்கும். அது உங்கள் மனதுக்கு தோன்றக்கூடிய பாடலை கூட நீங்கள் பாடலாம். அதை எத்தனை தடவை பாடுறது? அனைவரும் அப்புறமா கூட கேட்டுக்கொள்கிறோம். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா விட்ட உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தான். மலமேல் விளக்காய் ஏற்றி வைப்பேன், உன்னை படம் போல் மனசில் ஏற்றி வைப்பேன். இவ்வளவு நேரம் நான் பேசுறது எதுவும் உங்க மனசுல நிக்கல. நல்லா படிங்க, நல்லா பாடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா ஆடுங்க, நல்ல தலைவர்களா வளர்ந்து வாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த அழகிய தருணத்தில் நம்முடைய கல்லூரியினுடைய உறுப்பினரும் நாடார் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனருமான பொன் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு காற்று தணிக்காரன் என்ற புத்தகத்தையும் பொன்னாடைக்கு போட்டி கௌரவிக்கிறார். நன்றி ஐயா.